ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம பப்ளிக்கில் ஒரு பொது இடத்துல நம்ம vlog எடுக்கலாம், ஒரு பொது இடத்துல vlog எடுக்க நம்ம என்னென்ன விஷயங்களில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸோ எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம பப்ளிக்கில் ஒரு பயம் இல்லாமல் எப்படி தெளிவாக vlog எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சில குறிப்பிட்ட இம்பார்ட்டன்ட் டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். குறிப்பாக நீங்கள் ஒரு vlog சேனல் வச்சுருக்கீங்க அல்லது ஒரு vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ உங்கள் வீடியோஸும் இன்னும் நீங்கள் நல்லா சூப்பராக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் மணி மீடியா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக ஒரு vlog சேனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லா vlog சேனலுமே நீங்கள் பொது வெளிகளில் தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு சில vlogs இருக்குது நீங்கள் வீட்லேயே எடுக்கிற மாதிரி. அது என்னென்னா இந்த ஹோம் டூர் vlog, மினி vlog, அந்த குக்கிங் vlog இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் வீட்லேயே எடுக்கலாம். ஆனால் அதை ஒரு பிகினர் லெவலில் இப்போ புது யூடியூபர்ஸ் பண்ணிங்கன்னா பெருசாக ரீச் இருக்காது. ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ரீச் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் பிகினர் யூடியூபராக இருக்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ பப்ளிக் vlog தான் எடுக்க முடியும். ஒரு ஃபேமஸான பிளேஸுக்கு போயோ அல்லது ஃபேமஸாக ஏதாவது நடக்கிற விஷயத்த நீங்கள் vlog-ஆக எடுத்து போட்டிங்கன்னா மட்டும்தான் ரீச் கிடைக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக்கில் பொது இடங்களில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்கிறப்ப நிறைய பேத்துக்கு நிறையா பயமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுற விதமாக ஒரு 5-6 டிப்ஸு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும், உங்கள் சேனலும் நல்லா க்ரோத் ஆகும், உங்கள் வீடியோவும் பார்க்க கரெக்டாக இருக்கும், ஒரு பக்கா ஒரு vlog வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அது என்னென்ன டிப்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் அதை சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான பிளான். அதாவது பப்ளிக்கில் vlog பண்ண போகிறீங்கன்னா எங்கே vlog பண்ண போகிறீங்க, எந்த இடத்த vlog பண்ண போகிறீங்க, என்ன அங்கே சொல்ல போகிறீங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஒரு கோயில்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஸ்டார்டிங் உங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயிலை பண்ணுங்கள். அப்புறமேட்டு உங்களுடைய ஊர் சைடு, அப்புறம் உங்கள் மாவட்ட அளவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஊர் சைடில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதே சமயம் க்ரௌட் கம்மியாக இருக்கிற இடத்துல ஸ்டார்டிங் vlog பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நீங்கள் க்ரௌட் கம்மியாக இருக்கிற இடத்துல vlog பண்ணி ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கப்புறம் க்ரௌட் அதிகமாக இருக்கிற இடத்துல vlog பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு பர்ஃபெக்டான பிளான் போடுங்க. இப்போ ஒரு கோயில்னால் அந்த கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, அந்த கோயிலில் என்னென்ன சிறப்பு இருக்குது, எதெல்லாம் ஃபஸ்ட்டு காட்டணும் அப்படிங்கிறத பிளான் போடுங்க. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், அந்த கோயிலில் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு vlog எடுக்கிறீங்கன்னா அந்த vlog எடுக்கிறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு பாருங்கள். ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிலர் இங்கே vlog எடுக்கக்கூடாதும்பாங்க, இங்கே vlog எடுக்கலாம் ஆனால் ஒரு சில விஷயங்களை காட்டக்கூடாது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணுன்னா யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமோ அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க. அது ரொம்ப முக்கியம். கேட்டுட்டு எங்கேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு. குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் vlog சேனல்ஸ் தவிர்க்க முடியாது. அது என்னென்னா ஒரு சில விஷயங்கள் வாங்கியே ஆகணும். இந்த ட்ரைபேடு, ஒயர்லெஸ் மைக்கு, ஸோ இந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஏன்னா இந்த 2 விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்காவது உங்கள் vlog கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஷேக் ஆகும். அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் vlog சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் வாங்கிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து கான்ஃபிடென்ட். ஸோ இது நீங்கள் வளர்த்திக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எடுத்தோடனே பப்ளிக்கில் போய் vlog எடுக்கிறேன், வீடியோலேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத ட்ரை பண்ணாமல் வீட்லேயே நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி பேசி பழகிறது. குறிப்பாக நீங்கள் vlog எடுக்கக்கூடிய கேமராவோ அல்லது மொபைல் ஃபோன் இருக்குதுன்னா அந்த மொபைல் ஃபோனை பார்த்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசி பழகணும். ஓகேங்களா? எனக்கே வீடியோ எடுக்கிறது ஸ்டார்டிங் இந்த அளவுக்கு ஃப்ளோ வராது. எனக்கே அப்பப்போ பாருங்கள் தடுமாறும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும். அதையெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணுன்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும். குறிப்பாக மொபைலை பார்த்து நீங்கள் ஒரு vlog எடுக்கிறீங்கன்னா மொபைலில் எங்கே பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ மொபைல் ஸ்க்ரீனை இப்படி பார்க்கக்கூடாது. ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா அது தப்பாக இருக்கும். மொபைலோடைய கேமராவை பார்க்கணும். மொபைல் கேமராவை பார்த்து நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை தயங்காமல் பேசி பழகணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரே மாதிரி அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி பேசணும், தடுமாறாமல் பேசணும். அதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் அந்த கேமராவை பார்த்து பேசி பழகுங்க. அப்புறமேட்டு உங்கள் ஏரியா தெருக்குள்ளே க்ரௌட் கம்மியாக இருக்கிற இடத்துல அப்படியே vlog பண்ணி பேசுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இதை கண்டிப்பாக நீங்கள்
ஓவர் கம் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த கவனிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன பிளேஸை விளாக் எடுத்து அப்படி ஆரம்பிங்க. எடுத்தோடனே பெரிய லெவல் விளாக் வேணாம். எதாக இருந்தாலும் உங்கள் கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு. நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இது 2வது முக்கியமான விஷயம். ஸோ 3வது வந்து எக்யூப்மெண்ட்ஸ். திரும்பவும் அதான் சொல்கிறேன். கேமரா, அப்புறமேட்டு அந்த கேமரா ட்ரைபேடோ, விளாக் ஸ்டிக்கோ, ஒயர்லெஸ் மைக்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் என்னென்ன குவாலிட்டியான விஷயங்கள், குறிப்பாக விளாகுக்குன்னே தனிப்பட்ட கேமரா, ட்ரைபேடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் இருந்தால் தான் ஒரு சில கண்டென்ட்டை வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும். அதில் விளாக் சேனலும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அட்மாஸ்ஃபியர். நீங்கள் எந்த இடத்த எடுக்க போகிறீங்களோ அதோடைய சுற்றுச்சூழலை ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடமா இருக்கலாம், அல்லது ஒரு கோயில்னாலும் சைலண்ட்டாக இருக்கிற கோயிலும் இருக்குது, ரொம்ப ஆரவாரமாக இருக்கிற கோயிலும் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நீங்கள் அட்மாஸ்பியரை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் விளாக் எடுக்கிறப்போ நடுவில் வேறு யாராவது கிராஸ் ஆகலாம், அவங்க ஃபேஸ் கேப்சர் ஆகலாம். ஸோ இதெல்லாம் அவங்க பர்மிஷன் கேட்டுக்கோங்க. உங்கள் ஃபேஸ் இருக்குது, இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லையான்ட்டு கேட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அதை நீங்கள் எடிட்டிங்கில் ப்ளர் பண்ணணும். அதெல்லாம் மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நாய்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக மைக் வேணும். அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது அட்மாஸ்பியரை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பார்த்து தான் நீங்கள் விளாக் எடுக்கிறதே இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நாய்ஸபிளாக இருந்ததுன்னா அந்த இடத்த நீங்கள் தவிர்த்துக்கணும். ஓரளவுக்காவது நாய்ஸ் இல்லாத இடமா பார்த்து தான் நீங்கள் விளாக் எடுக்கணும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறமேட்டு ரொம்ப நேச்சுரலாக இருங்க. அதிகமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விளாக் எடுக்கிறீங்க, உங்கள் ஊரில் விளாகில் இந்த மாதிரி எடுத்ததே இல்லை, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் விசித்திரமாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுங்கள். யார் வந்து டக்குன்னு பேசினாலும் ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் நேச்சுரலாக ஒரு குட்டி ஸ்மைலோட, ஆமாம் ப்ரோ நான் விளாக் எடுக்கிறேன், இந்த மாதிரி பொலைட்டாக பேசி பழகுங்க. ஸோ ஒரு சிலர் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் உங்களை பார்த்து பழகிட்டாங்க அப்படின்னா அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் விசித்திரமாக தான் பார்ப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கண்டுக்காமல் நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்தாலே ஈஸியாக வந்துடலாம். ஓகேங்களா? யாருக்கு எதுவும் பதில் சொல்லாதீங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு மட்டும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு ஆமாம் நான் விளாக் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு இது பண்ணிக்கோங்க. பெருசாக அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியம். நேச்சுரலாக இருங்க, அது போதும். ஸோ அதே சமயம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் விளாக் எடுக்கிறப்போ என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்ட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி பதில் சொல்லுங்கள். வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ ஒரு பிளேஸ் எடுக்க போகிறீங்கன்னா அந்த பிளேஸோடைய முக்கியமான பொறுப்பாளரே வந்து கூட இப்படி கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் பொது வெளிகளில் எடுக்கிறீங்கன்னா எல்லாரும் உங்களை கேள்வி கேட்பாங்க. போகிற வரவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க. என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையாக பதில் சொல்லி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து கேப்சர் பண்ணுங்கள். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த டிப்ஸு எடிட்டிங். அந்த எடிட்டிங்கில் வந்து நீங்கள் இதை ட்ரிம் பண்ணுங்கள். ஏன்னா எடிட்டிங் விளாக் சேனலுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சீன் பை சீன் டிரான்சாக்ஷன் கொடுங்க. தேவையில்லாத சீனில் கட் பண்ணி ட்ரிம் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள், கலர் கான்ட்ராஸ்ட் ஒழுங்காக கொடுங்க, வால்யூம் கரெக்டாக கொடுங்க. நாய்ஸ் இருக்கிற இடத்துல ஏதாவது பேக்ரவுண்டில் காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ மியூசிக் ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த மாதிரி எடிட்டிங்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கூட உங்களுடைய விளாக் வீடியோவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு வீடியோவை எடுக்க அது உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு நல்ல விளாக் வீடியோ எடுக்கலாம். குறிப்பாக பப்ளிக்கில் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி எடுக்க தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விளாக் எடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதில் ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா ஸோ நிறைய இது மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.